அங்கே நிர்வாகிகள் எல்லாம் கண்ணீர் மல்க நன்றி கூறி பாராட்டி அவர்கள் ஊருக்கு சென்றவுடனே அந்த வேதாரண ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த செய்தியை சொல்லி இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சகோதரர்கள் இப்படிப்பட்ட உதவிகள் செய்தார் என்ற ஊர் மக்களுக்கெல்லாம் சரி, ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து மாநில நிர்வாகிகளுக்கு அவர்கள் தொடர்ந்து அவர்கள் நன்றி கூறிய வண்ணமாக தொடர்ச்சியாக போன் கால்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வால் போஸ்டரை விட்டிருக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சகோதரர்கள் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு உதவி செய்ததற்கு நன்றி என்று ஊர் முழுவதும் வேதாரண ஊர் முழுவதும் வால் போஸ்டர்களை விட்டிருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய சேவையை இந்த தமிழக மண்ணிலே இந்த அனைத்து மனிதநேயம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளால் மேடைகளை பேசுவார்கள், ஆனால் செயல்களால் செய்யக்கூடிய இயக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பான சூழலே, இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய இந்த அமைப்பிலே எல்லோரும் ஒருங்கிணைந்து அமைப்பிலே எல்லோரும் ஒருங்கிணைந்து மனிதநேய மக்கள் கட்சி இந்த அரசியல் கட்சியை இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்த சட்டமன்றத்திலே 20ஆக செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் வழங்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் அனைவரும் ஒன்றுக்கு ஒரு கயிற்றிலே ஒற்றுமையாக இருந்து இந்த சமுதாயத்துடைய உரிமைகளுக்காக போராட வேண்டும், இந்த கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தமாக உங்களிடத்திலே கோரிக்கை வைக்குமானாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் நிறுவனத்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அது 95 துவங்கி தமிழகத்திலே பல முன்மாதிரிகளை உருவாக்கிய இயக்கம். இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு ஜனநாயக இயக்கமாக இந்த நாட்டிலே அரசியல் சாசன சட்டம் எதை சொல்கிறதோ அதை பின்பற்றி அந்த அடிப்படையிலேயே மக்களே ஆயுதம், மக்களே கேடை, இந்த மக்களுக்கான பாதிப்புகளை இந்த மக்களை கொண்டே தடுப்பது, இந்த மக்களுக்கான ஆபத்துகளை இந்த மக்களையே ஆயுதமாக பயன்படுத்தி எதிர்கொள்வது என்கின்ற அந்த ஜனநாயக கோட்பாட்டை நெஞ்சிலே ஏந்தி உருவாக்கப்பட்ட பேர் இயக்கம் தான் தமுமுக. இந்த இயக்கம் இன்னொரு செயல்பாட்டை தன்னுடைய செயலாக ஆக்கிக் கொண்டது. அது இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டு மனிதநேய பணிகளை தன்னுடைய பணியாக சேர்த்துக் கொண்டது. இந்த மனிதநேய பணிகள் மூலமாக இன்றைக்கு சாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து ஒட்டுமொத்த மனிதர்களுக்கான ஒரு பணியை இந்த இயக்கம் தொடர்ந்து இன்றைக்கு 17 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் செய்து வருகிறோம். இந்த ஆம்புலன்ஸ் இயங்குவது யாருக்கு இந்த ஆம்புலன்ஸ் என்பதையும் நாம் இந்த வாகனத்திலேயே பொறித்து வைத்திருக்கிறோம். இந்த வாகனம் முஸ்லிம்களுக்கு அவசர சிகிச்சைக்கு மட்டும் அல்ல, இந்த நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து சமுதாய மக்களுக்கும், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதி, இன, மொழி வேறுபாடற்ற எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய அவசர சிகிச்சை ஊர்தியாக இது பயன்படும் என்பதை தன்னுடைய வாகனத்திலேயே பதிவு செய்து நாடு முழுக்க ஓடிக்கொண்டிருக்கிறார். ஒரு சதத்தை முடித்து, ஒரு சதம் அடித்து விட்டு 100ஐ தாண்டி 101வது ஆம்புலன்ஸ் என்கின்ற அடிப்படையில் பள்ளப்பட்டி இதிலையும் பெருமை கொள்ளும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு 101வது ஆம்புலன்ஸை இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்க இருக்கிறோம். இந்த வாகனம் ஓடக்கூடிய இடங்கள் எல்லாம் இந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய விகல்பங்கள், விரோதங்கள், எதிர்ப்புகள், சிந்தனைகள் எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டு நமக்கு எதிராக நம்மை தனிமைப்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து அதற்காக வேண்டி நாடு முழுக்க கவனங்களை ஏற்படுத்தி நாசகார சக்திகளாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார்களே சங் பரிவார சதிகாரர்கள், காவி பயங்கரவாதிகள், அவர்களுக்கெல்லாம் அவருடைய சிந்தனைகளுக்கெல்லாம் சாவு மொழி அளிக்கக்கூடிய ஒரு வாகனமாக இந்த ஆம்புலன்ஸுகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆம்புலன்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலித் கிராமத்துக்கோ ஒரு தேவர் கிராமத்துக்கோ செல்லும் போது தமுமுக ஆம்புலன்ஸ் சொல்றதை விட பாய் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு முதல்ல சொல்லுவோம். ஆக இந்த பாயை தனிமைப்படுத்தி ஓரங்கட்டி அவர்களை நாசப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனைக்கு சாவு மணி அளிக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த ஆம்புலன்ஸ் பல ஊர்களில் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஒற்றுமையை, ஒரு ஒருங்கிணைப்பை, ஒரு மனித நேயத்தை இந்த நாட்டிலே விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பணி
இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர உறுதுணையாய் நிற்பவர்கள் தமுமுக, மாமக, திருச்சி